வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து காணாமல் போயிடுறா. காணாமல் போனதுனால விஜய் வந்து ரஞ்சிதாவையும் போதும் முன்னே நீங்கள் இங்கே இருக்கவே தேவையில்ல, என் பொண்ணை பார்த்துக்காத நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க, ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்க, என் பொண்ணை நானே தேடி கண்டுபிடிச்சோம், ஒழுங்கு மரியாதை என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, எல்லோரும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து எல்லார்கிட்டையும் அவங்க 2 பேர்கிட்டையும் பயங்கர கோபமாக பேசி வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். வெண்பாவை தேட அவன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கால் டாக்ஸி டிரைவராக இருக்கான், கார் வச்சுருக்கான் போல். நல்ல மாப்பிள்ளையாக தான் இருக்கார். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னா தெரில. மல்லிக்கு தான் அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா. நமக்கு வந்து என்ன நடக்கணும்னா, விஜய்க்கும் மல்லிக்கும் மேரேஜ் நடந்தால் வெண்பா பாப்பாவும் சந்தோஷமாக இருக்கும், இவங்களும் சந்தோஷம் இருப்பாங்க நாம் நினைக்கிறோம். ஆனால் கதைனா அது பாட்டுக்கு போது என்னென்னவோ நடக்குது. கதையில் என்ன நடக்குதுன்னு தான் யாருக்கும் புரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மல்லி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு பக்கம் ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கா. உடனே நாகு இருந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உன் கல்யாணத்தை நிறுத்துறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து நாகு வந்து அவளை ஆறுதல் படுத்தி வைக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் என்ன பண்ணுறா பார்த்தா, கார் எடுத்துன்னு வெண்பா சொல்லிட்டு வெண்பாவை தேடிட்டு இருக்கிறாங்க. வெண்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் பாட்டுக்கு ரோட்டில் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கா. சின்ன பிள்ளைல என்னன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த ஊரில் தான் நிறைய சின்ன குழந்தைங்கள வந்து கடத்தி கொண்டு போய் விற்றுடுறாங்க, பிச்சை எடுக்க வச்சிடுறாங்களே. அந்த மாதிரி கும்பல்லாம் இருக்கும்போது அந்த நாட்டில் எப்படி ஒரு குழந்தை தனியாக நடந்து போனால் சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்பளை வந்து பார்த்துட்டு அந்த பாப்பா கிட்ட வந்து என்ன பாப்பா நீ மட்டும் தனியாக நடந்து போகிற, எங்கே நடந்து போகிற அப்படின்னு. நான் எங்கள் அம்மாவை தேடி நடந்து போகிறேன், எங்கள் அம்மா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி உங்கள் அம்மாட்ட நான் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் சார், யார் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது, அம்மா பேர் நான் மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிச்சு. உடனே வந்து இவன் வந்து கொஞ்சம் இதாகிடுறான், ஜாக்கிரதையாயிடுறா. இவங்க நம்மளை கடத்த வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெண்பா குட்டி தான் ரொம்ப டேலண்டான குட்டியாச்சு. அதனால் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா. அங்கேருந்து தப்பிச்சு ஓடனா அடுத்த கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிறா. அவங்க வந்து நீ மல்லியோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எப்படியா அந்த பொண்ணை கடத்தின்னு போய் விற்றுடலாம் பாம்பே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவங்களும் கடத்திட்டாங்க. அந்த பாப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பேசவும் முடியாமல், இன்னும் பண்ண முடியாத ஒரு காரில் அடைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கொண்டு போகிறாங்க, எங்கேயோ கொண்டு போய் அடைச்சி வச்சுறாங்க. இதுலேருந்து அந்த பாப்பாவை யார் காப்பாற்ற போகிறா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விஜய் வந்து அந்த கூட்டத்தை கண்டுபிடிச்சி காப்பாற்ற வரணுன்னு தெரில. விஜய் என்ன பண்ணுறாருன்னா, என் பொண்ணை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வீட்டுக்கு போயிட்டு மல்லி வீட்டில் கேட்குறாங்க இப்படி வெண்பா வந்தாலாம். அப்போ மல்லிக்கு அப்படியே செம்ம சாக்கா, இது வெண்பாவை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெண்பாவை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.